வணக்கம். தமிழ் புட் கார்னரில் ரவா புட்டு பண்ண போகிறோம். இந்த புட்டு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் நைஸான ரவையை சேர்த்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லைட்டாக சூடு ஏறுற வரையும் வறுத்தா போதும். நான் சேர்த்துருக்கிறது வறுக்காத ரவை, அதனால இதை 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வறுக்க போகிறேன். நீங்கள் வறுத்த ரவையை வாங்கினீங்கன்னா அதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். ஏன்னா ரவை லைட்டாக சூடேறுனா போதும். ரவையை 4 நிமிஷமாக கைவிடாமல் வறுத்தாச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. நம்ம புட்டுக்கு பெசற மாதிரி இந்த ரவையை பெசறணும். இந்த கப்பில் கொஞ்சமாக ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1/3 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்குறேன். உப்பெல்லாம் கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பெசரிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தெளித்து பெசருங்க, மொத்தமாக ஊற்றிடாம. இப்போ பார்த்தீங்கன்னா பெசரியாச்சு. தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி இருக்கு. மாவு பார்த்தீங்கன்னா நல்ல ஈரப்பதமாக இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதிர்ந்துடணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் புட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணியை கம்மியாக விட்டு பெசறினீங்கன்னா புட்டு வரன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிராக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரிக்கங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கேன். ஒரு இட்லி பிளேட்டில் ஒரு காட்டன் துணியை நனைச்சு போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவை நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கங்க. எல்லா புட்டு மாவையும் சேர்த்தாச்சு. மேலே ஒரு ஈரமில்லாத துணியை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. புட்டு வெந்து வர்றதுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 12 நிமிஷம் ஆச்சு. புட்டு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு திரிச்சு பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி திரிக்க வரணும். இந்த மாதிரி திரிக்க வந்ததுன்னா புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து இதில் புட்டு சூடாக இருக்கும் போதே நான் 1/3 கப் அளவுக்கு ஆர்கானிக் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா இன்னும் தேவைப்படுற அளவு சேர்த்துக்கங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்தோம்னா புட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை தேங்காய் துருவல் ரெண்டுமே புட்டு சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் ஏலக்காய் பவுடர் சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. அடுத்து இந்த புட்டுக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக நம்ம நெய்யில் முந்திரி வறுத்து சேர்க்க போகிறோம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் உருகினதும் இதில் 10-12 போல் முந்திரியை உடைச்சி சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி வறுபட்டு பொன்னிறமாக வரட்டும். நல்ல பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை இந்த புட்டில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், சாஃப்டான டேஸ்டான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டை ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.